வணக்கம் நண்பர்களே. ஒரு நாள் எல்லோருக்கும் முன் உன்னை அவமானப்படுத்தினார்கள். நீ பேச முயன்றாய், ஆனால் யாரும் கேட்கவில்லை. அந்த ஒரு நிமிடம் உன் மனசு உள்ளே உடைந்தது. நம்மில் பலருக்கும் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தருணம் இருக்கிறது. நண்பர்கள் சிரித்த நேரம், உழைப்பை யாரும் மதிக்காத தருணம், குடும்பத்திலேயே நம்மை கம்பேர் செய்த நேரம். அந்த ஒரு நொடியில் நம்ம மதிப்பு முடிந்து போனது போல ஃபீல் ஆகும். அந்த வலிதான் பலரின் வாழ்க்கையை நிறுத்திவிடுகிறது. அந்த அவமானம் ஒரு சாதாரண சம்பவம் இல்லை. அது உள்ளுக்குள் ஒரு பயத்தை உருவாக்குகிறது. நான் போதுமானவனா என்ற கேள்வி. அந்த கேள்வி மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் அது நம்ம கான்பிடன்ஸை மெதுவாக சாப்பிட ஆரம்பிக்கும். பலர் அங்கேயே நின்று விடுகிறார்கள். முயற்சிக்க தயங்குகிறார்கள். உலகத்திலிருந்து தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். ஆனா ஒரு ரகசியம் இருக்கிறது. வாழ்க்கையில் சிலருக்கு மட்டும் புரியும் ஒரு உண்மை. இன்று உன்னை மிதித்தவர்கள் நாளை உன் முன்னால் நின்று மண்டியிடும் நாள் வரும். அது பழிவாங்குவதால் வராது. அது அமைதியாக உன்னை நீ உருவாக்கி கொண்டால்தான் வரும். அந்த பயணத்தின் கதையைத்தான் இன்று நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். மனிதர்கள் ஏன் மற்றவர்களை மிதிக்கிறார்கள்? நண்பர்களே, மனித மனத்தின் இயல்பு மிகவும் சிக்கலானது. ஒருவர் அமைதியாக இருந்தால் அவரை பலவீனமாக நினைக்கிறார்கள். ஒருவர் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணினால் அவரை சீரியஸா எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒருவர் நல்லவனாக இருந்தால் அவரை பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். இது கடினமான உண்மை. வாழ்க்கையில் பலர் உங்களை மிதிப்பது உங்களிடம் வேல்யூ இல்லாததால் இல்லை, உங்கள் வேல்யூ இன்னும் வெளியில் தெரியாததால். நாம் தினமும் பார்க்கிறோம். பள்ளியில் சிரித்த நண்பர், வேலையிடத்தில் அண்டர் எஸ்டிமேட் செய்த கலீக், உறவுகளில் மதிப்பு தராதவர்கள். அவர்கள் யாரும் உன் ஃபியூச்சரை பார்க்கவில்லை. அவர்கள் பார்த்தது உன் பிரசன்ட் மட்டுமே. வலி, வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட். ஒரு மனிதன் உண்மையாக மாறுவது எப்போது தெரியுமா? அவன் உள்ளே உடைந்த தருணத்தில். அந்த வலி இரண்டு வழிகளை தரும். ஒன்று, நான் முடியாது என்று நின்று விடுவது. இரண்டாவது, நான் ஒரு நாள் காட்டுவேன் என்று அமைதியாக எழுவது. சாணக்கியர் பார்வையில் அவமானம் ஒரு தோல்வி அல்ல, அது லைஃபை மாற்றும் இன்டெவிட். அந்த வலியை ஃபீலா மாற்றிக்கொள்ள முடிந்தவர்கள்தான் லேட்டர் சக்சஸை பார்க்கிறார்கள். அமைதியின் உண்மையான அர்த்தம், அமைதியாக இருப்பது பலவீனம் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அமைதி என்பது பவர். நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணவில்லை என்றால் அதற்குள் உங்கள் மைண்ட் வேலை செய்து கொண்டிருக்கும். மற்றவர்கள் சத்தமாக ப்ரூவ் செய்ய முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அமைதியாக உழைக்கும் மனிதன் ஒரு நாள் ரிசல்ட் மூலமாக பேசுவான். ஒருவர் உன்னை இன்சல்ட் பண்ணினால் உடனே பதில் சொல்ல வேண்டியதில்லை. வாழ்க்கை இட் செல்ஃப் ஒரு நாள் உன் பதிலை அவர்களுக்கு காட்டும். ஒரு ஆபீஸ்ல உழைக்கும் ஒருவரை எல்லோரும் இக்னோர் பண்ணுகிறார்கள். அவர் பேச மாட்டார், சத்தம் பண்ண மாட்டார். ஆனா தினமும் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டே இருப்பார். வருடங்கள் கழித்து ப்ரமோஷன் கிடைக்கும் போது அதே மனிதர்கள் ரெஸ்பெக்டா பேச ஆரம்பிப்பார்கள். இதே கதை வாழ்க்கையின் எல்லா இடத்திலும் நடக்கிறது. அல்லது ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க. ஆரம்பத்தில் ஆவரேஜ் என்று நினைத்தவர்கள் லேட்டர் அவர் சக்சஸ் அடைந்த பிறகு இன்ஸ்பிரேஷன் என்று அழைப்பார்கள். உலகம் ரிசல்ட்டை தான் ரெஸ்பெக்ட் பண்ணும். உள்ளே நடக்கும் மாற்றம். உன்னை மிதித்தவர்கள் மீது கோபம் வைத்து இருந்தால் நீ முன்னேற முடியாது. அவர்கள் உன்னுடைய மோட்டிவேஷனாக மாற வேண்டும். வலி இருந்த இடத்தில் டிட்டர்மினேஷன் வர வேண்டும். அந்த மாற்றம் குவாய்ட்லி நடக்கும். வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனா உள்ளே ஒரு புதிய மனிதன் உருவாகி கொண்டிருப்பான். அந்த மனிதன் ஒரு முடிவு எடுத்தான். ப்ரூவ் பண்ண வேண்டாம், இம்ப்ரூவ் பண்ண வேண்டும். அவன் பேசவில்லை, எக்ஸ்பிளைன் செய்யவில்லை. ஆனால் தினமும் வளர ஆரம்பித்தான். யாரும் கவனிக்காத அந்த சைலண்ட் growth தான் லேட்டர் அவன் வாழ்க்கையின் பீஜிஸ்ட் வெபானாக மாறப்போகிறது. மதிப்பு எப்படி திரும்ப வருகிறது? நண்பர்களே, உலகம் ஒரு விதமாக வேலை செய்கிறது. ஆரம்பத்தில் உன்னை யாரும் கவனிக்க மாட்டார்கள். பிறகு உன்னை சோதிப்பார்கள். ஆனால் நீ தொடர்ந்து வளர்ந்தால் ஒரு நாள் அதே உலகம் உன்னை கவனிக்க ஆரம்பிக்கும். மண்டியிடுவது என்றால் லிட்ரலி குனிவது இல்லை, அது ரெஸ்பெக்ட். ஒரு காலத்தில் உன்னை இக்னோர் செய்தவர்கள் இன்று உன்னிடம் அட்வைஸ் கேட்பது, அதுவே ரியல் விக்டரி. சாணக்கியர் பார்வையில் வெற்றி. சாணக்கியர் சொல்வது, பழிவாங்கும் மனிதன் ஒரு நாள் சோர்வாகி விடுவான், ஆனால் உயர்ந்து செல்லும் மனிதன் என்றும் வெற்றி பெறுவான். உன்னை தாழ்த்தியவர்கள் மீது கவனம் செலுத்தாதே, உன் growth-ஐ ஃபோக்கஸ் பண்ணு. வாழ்க்கையின் அமைதியான சட்டம், விதை மண்ணுக்குள் இருக்கும்போது யாரும் கவனிக்க மாட்டார்கள். அது மரமாக வளர்ந்த பிறகுதான் எல்லோரும் அதன் நிழலை தேடுவார்கள். அதுபோல நீ இப்போது ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கலாம். யாரும் அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால்
growth சில்லண்டா நடக்கிறது. உயர்ந்த மனநிலை ஒரு நாள் வரும். உன்னை சிரித்தவர்கள் உன்னிடம் சீரியஸா பேசுவார்கள். உன்னை இக்னோர் செய்தவர்கள் உன் அட்டென்ஷன் தேடுவார்கள். அந்த தருணத்தில் உன் மனசு சொல்லும், பழிவாங்க வேண்டாம், இந்த சக்சஸ் போதும். நண்பர்களே, வாழ்க்கையில் யாராவது உன்னை மிதித்தால் கவலைப்படாதீர்கள். அது முடிவில்லை, அது ஆரம்பம். இன்று உன்னை கீழே தள்ளியவர்கள் நாளை உன் உயரத்தை பார்த்து அமைதியாக நிற்பார்கள். ஏனெனில் வாழ்க்கை எப்போதும் கன்சிஸ்டன்சிக்கு மரியாதை கொடுக்கும். நண்பர்களே, இன்று உங்களை யாராவது அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தால் அதை நினைத்து வருத்தப்படாதீர்கள். அமைதியாக வளருங்கள். உங்களை நீங்களே நிரூபியுங்கள். ஒரு நாள் உலகமே உங்க மதிப்பை உணரும். இப்படிப்பட்ட ஆழமான வாழ்க்கை மாற்றும் முறைகளுக்கு அடுத்த வீடியோவை தவறவிடாமல் பார்க்க சனக்கியா தந்திரம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.